ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஜோம் 100 சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில விஷயங்களை இன்டெரக்டாக தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் அதுக்கு டைம் இருக்காது அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்க. பட் அதுக்குன்னு அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் கிடையாது. என்னால் முடிஞ்சால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜோம் 100 சீசன் 1 எபிசோட் 2. திரும்பவும் நம்ம ஹீரோ அவனோட ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. மேனேஜர் திட்டிட்டு இருக்காரு. இல்ல திரும்பவுமா அப்படின்னு ஹீரோ வருத்தப்பட்டு இதோ வேலையை பார்க்குறேன் சார் அப்படின்னு ஹீரோ இப்போ எந்திக்கிறான். ஓ நல்ல வேலை, எல்லாம் கனவா, சாம்பிஸ் வந்ததுதான் ரியல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இன்னைக்குமே எனக்கு ஹாலிடே தான், என்னோட வெக்கேஷனை நான் நல்லாவே என்ஜாய் பண்ண போறேன், கண்டிப்பா ஃபன்னா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். 3 வருஷமா நம்ம ஹீரோ அவன் ரூமை கிளீன் பண்ண கூட டைம் இல்ல. ஸோ இப்போ நம்ம ஹீரோ அவன் ரூம் எல்லாம் கிளீன் பண்றான். 3 வருஷத்துக்கான கிளீனிங்கா மொத்தமா முடிச்சாச்சு. இன்னைக்கு ஃபுல்லா நான் பீர் மட்டுமே குடிச்சிட்டு தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரிட்ஜில் போய் பீரை நம்ம ஹீரோ எடுக்கிறான். ஒரு நல்ல கூலிங்கா இருக்கு. இது அட்லீஸ்ட் காட் டியர்னே சொல்லலாம். இந்த பீரோட டேஸ்ட் உண்மையிலேயே அருமை. ஒருவேளை இது ஹெவனை சேர்ந்து தண்ணியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவும் ஹாப்பியா இருக்கான். இப்ப காமிக்கிற சீனை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவில லைவ் நியூஸ் வருது, டோக்கியோ ஃபுல்லாவே சாம்பிஸ் அட்டாக் பண்ணுது. ஈவன் எங்க ஸ்டுடியோவை கூட ரிப்போர்ட்டர் பேசிட்டு இருக்கும்போது அந்த ரிப்போர்ட்டரையும் சாம்பி அட்டாக் பண்ணுது அப்படின்னு அந்த பிரச்சனை வேர்ல்டு ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இன்னைக்கு பீர் டே, நான் பீர் மட்டும் தான் குடிப்பேன். இன்னைக்கு வேற எந்த வேலையும் நான் பார்க்க போறது இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரிட்ஜ் திறந்தா ஃப்ரிட்ஜுக்குள்ள அதுக்கு மேல பீர் இல்ல. இன்னைக்கு பார்த்தா இது காலி. அப்படி வேற ஜாமானும் இல்லையே, இதுக்காக தான் மணிக்கிட்டு இன்னைக்கு கடைக்கு போடுமா? நான் இன்னைக்கு ஃபுல்லா பீர் தான் குடிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படி குடிக்காம இருக்கிறதுக்கு ஜாம்பிஸ் கிட்ட கடி வாங்கியே சாவலாம். பீர் தான் முக்கியம் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். இப்ப வேற ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. ஜாம்பிஸை பார்த்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. அப்படிதான், இதுதான் உலகத்தோட முடிவுன்னு நினைக்கிறேன். நம்ம சாக போறோம், இதுக்கு மேல எவ்வளவு ட்ரை பண்ணியோ பிரோஜனம் இல்லை அப்படின்னு அந்த ஒய்ஃப் சொல்லவும் கண்டிப்பா இதுல யாராலையும் சர்வை பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட் பார்த்தா நம்ம ஹீரோ பைப் வழியா கீழே இறங்கிட்டு இருக்கா. ஐயோ அப்படின்னு அவர் பயப்படவும் என்னாச்சுங்க, ஜாம்பி மேலே ஏறி வந்துருச்சா அப்படின்னு ஒய்ஃப் கேட்கிறா. அபார்ட்மெண்ட் படியில ஃபுல்லா ஜாம்பிஸ் இருக்கு, அதான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோ சொல்றான். அங்க இருக்கிறது சேஃப்ல, எங்க வீட்டுக்குள்ள வந்துருங்கன்னு சொல்லவும் இல்லங்க நான் கடைக்கு போறேன், என்ன சொல்லுங்க உங்களுக்கும் கடையில ஏதாச்சும் வாங்கிட்டு வர நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா சாப்பாடு இருந்தா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படியே டாய்லெட் பேப்பரும் அப்படின்னு அந்த ஒய்ஃப் சொல்றா. ஓகே தேவையானதை வாங்கிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப சைக்கிள்ல கிளம்புறான். இதை விட இன்னைக்கு நிறைய ஜாம்பிஸ் இருக்கு, பட் இதுக்கெல்லாம் பயந்து நான் சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு ஜாம்பிஸ் என்ன சாப்பிட்றதையுமே நான் இஷ்டப்பட்டதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போறேன். பக்கத்துல இருக்கிற கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு வந்திருக்கான். ஒரு கேமரா நம்ம ஹீரோவை கண்காணிச்சிட்டு இருக்கு. ஐயோ போச்சு, கேவலமா பாட்டு பாடுறது அந்த பொண்ணு கேட்டிருப்பாளோ. ஒரு நிமிஷம், என்ன மாதிரியே இவ்வளவு ஒரு சர்வைவர் தானே, இவ டோட்டலி என்னோட டைப் தான், செமையா இருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறேன். ஹலோ நீங்களும் ஷாப்பிங்க்கு தான் வந்திருக்கீங்களா? அந்த ஜாம்பிஸை வச்சுட்டு ஷாப்பிங் வர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குல்ல, யாரும் கடையில இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சுதான் நான் அப்படி பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசினா. அவ பாட்டுக்கு கிளம்புறா. அட்லீஸ்ட் உங்க நம்பராச்சும் கொடுங்களா, வேணா நம்ம ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லவும். அவசியமே இல்லாத ஒரு பொருளை வாங்குறதுக்காக உங்க உயிரை ரிஸ்க் பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. மேனேஜ்மெண்ட் பத்தி யோசிக்காத ஒன்னே மாதிரி ஆளுக்கும் எனக்கும் செட் ஆகாது. ஸோ நம்ம கான்டாக்ட் இன்ஃபோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இப்ப ஜாம்பிஸ்லாம் உள்ள வந்து அவளை அட்டாக் பண்ண வருது. ஜாக்கிரதை அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரண்ட்ல போய் நிக்கவும் அவன் நம்ம ஹீரோவை இழுத்து பின்னாடி போடுறா. பார்த்தா ட்ரக் வந்து அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் அடிச்சு கொண்டுருது. அந்த பொண்ணை காப்பாத்த நம்ம ஹீரோ போனா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை செமையா காப்பாத்திட்டா. அவன் அங்க இருந்து கிளம்புவோம், என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ சைக்கிள் இருந்து ட்ரக் இப்படி உடச்சு போட்டுருச்சு அப்படின்னு ஹீரோ பாக்குறான். அந்த பொண்ணை சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிருந்தா. அந்த பொண்ணு வேற லெவல் அண்ட் கியூட்டாவும் இருந்தா. திரும்ப அவளை என்னால பார்க்க முடியுமா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். யோசிக்கலாம் டைம் இல்ல, ஜாம்பி வந்துருச்சு, இப்படியே ஓடி என்னால தப்பிக்க முடியாத நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு ஸ்கூட்டி எடுத்துட்டு தப்பிச்சிருக்கான். இந்த ஜாம்பி அபாக்லிப்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது தெருல பைக் ஓட்டிட்டு இருந்த மக்கள் வந்து பைக்கை சாப்பியோடய தான் தெருல விட்டுட்டு போயிருப்பாங்க. சோ நான் இஷ்டப்பட்ட எந்த பைக்கை வேணா எடுத்து ஓட்டலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு போயிட்டு இருக்கும்போது ஒரு வேற லெவலான பைக்கை பாக்குறான். இப்போ அந்த பைக்குக்கு நம்ம ஹீரோ மாறி இருக்கான். பைக்கை பறக்க விட்டு கண்ட்ரோலே கிடைக்காம ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த பைக்லயே வீட்டுக்கு போயிருந்தான். பக்கத்து அபார்ட்மெண்ட் போல் வழியாவே திரும்பவும் மேலே ஏறான். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கோசகா நான் வந்துட்டேன், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பீரோ கொண்டு வந்திருக்க நம்ம ஹீரோ சொன்னா. அந்த வீடு ஃபுல்லாவே உடஞ்ச ரத்தமா இருக்கு. சோ நம்ம ஹீரோவோ புரிஞ்சுக்கிறான். நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்குமே கேரண்டி கிடையாது. மேபி நான் நாளைக்கே சாகலாம், இல்ல 60 வருஷம் கழிச்சு சாகலாம். லைஃப் ரொம்பவே ஷார்ட் ஆனது. நம்ம ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் அதுக்குள்ள செஞ்சு முடிக்க முடியாது. நம்ம ஆசைப்படுற விஷயங்கள், நான் என்னெல்லாம் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு லிஸ்ட் எழுத ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் ரூமை கிளீன் பண்ணணும், அப்புறமா ஒரு நாள் ஃபுல்லா பியர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்னைக்கு செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதிட்டு அது எல்லாமே நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி அதை அடிச்சிருந்தான். அடுத்து இன்னும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத யோசிச்சு நம்ம ஹீரோ எழுத ஆரம்பிக்கிறான். ஆசைப்பட்ட விஷயங்களை பண்ணாம இருக்கிறதுக்கு சாம்பிஸ் என்ன சாப்பிடுறது எவ்வளவோ மேல். நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் பண்ணணும். என்ன வெறும் 30 தான் என் ஆசையா அப்படின்னு இப்போதைக்கு நம்ம ஹீரோ வெறும் 30 தான் எழுதியிருக்கான். அப்ப நம்ம ஹீரோக்கு அவனோட பேரண்ட்ஸ் ஞாபகம் வருது. என்னோட வீட்டுக்கு போகணும், பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத எழுதுறான். அப்புறமா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட அப்படின்னு நம்ம ஹீரோ ஏதோ எழுதுறான். பட் அது என்ன நம்ம காமிக்கல. எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை நான் மீட் பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம ஹீரோ எழுதுறான். இப்போதைக்கு இதுதான் என்னோட ஆசைகள், இதை நான் கண்டிப்பா நிறைவேற்றணும் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவு பண்றான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஹீரோ கடையில மீட் பண்ண அந்த பொண்ணு தான் காமிக்கிறாங்க. கரெக்டா 6 மணிக்கு அவ எந்திரிச்சிருந்தா. அவ எக்ஸசைஸ் பண்றா. அப்போ டிவில காமிக்கிறாங்க வேர்ல்டு ஃபுல்லா ஜாம்பிஸ் பரவிடுச்சு, இந்த ஸ்டுடியோக்குள்ளே
மறுபடியும் வந்திருக்கு அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டரை அட்டாக் பண்ற சீன் அப்பதான் அந்த இடத்துல நடக்குது. எக்ஸசைஸ் முடிஞ்ச அப்புறமா அந்த பொண்ணு புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறா. இந்த ஜாம்பி அபாகலிப்ஸ்ல என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ ஒரு லிஸ்ட் எழுத ஆரம்பிக்கிறா. பிசிக்கல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும், ஸ்வீட்ஸ் எடுக்க கூடாது, தேவையான மெடிசனை ப்ரிப்பேரா வச்சுக்கிடணும், தண்ணி வேணும், சாப்பாடு வேணும் அப்படிங்கறதெல்லாம் அவ எழுதுறா. ஃபைனலி அந்த மோசமான நரகத்துல இருந்து நான் தப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து ஹாப்பியா இருந்தா. ஜாம்பி வந்து அவனை கடிச்சிருது. இந்த மாதிரி அந்த பொண்ணு ஜாம்பி மூவிஸை பார்த்து அதை வச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறா. இந்த மாதிரி ஜாம்பிஸ்ல நிறைய டைப் இருக்கா அப்படின்னு அவ வெளியே பாக்குறா. இது நடந்து போகுது, ஒன்னு ஓடுது, செம ஃபாஸ்டா ஓடுது, ஸ்லோவா போற ஜாம்பிஸ் இருக்கு, அதுங்க பிரச்சனை இல்ல, ஃபாஸ்டா போற ஜாம்பிஸ் தான் பிரச்சனை. சோ படத்துல காமிக்கிற சில விஷயங்களும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்குல்ல அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு தேவையான ஃபுட் அண்ட் வாட்டரை ஃபர்ஸ்ட் செக்யூர் பண்ணணும் அப்படின்னு அவளோட சைக்கிள்ல வந்து கேமராவை ஃபிக்ஸ் பண்ற. அந்த ஏரியால ஜாம்பிஸ் அதிகமா இருக்காதுன்னு யோசிச்சு அந்த ஏரியால இருக்கிற கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போய் மெடிசன், சாப்பாடுன்னு தேவையான விஷயங்களை எடுக்கிறா. அவளுக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குதான், பட் அதை சாப்பிட்டா ஹெல்த்தியா டயட்டை மெயின்டைன் பண்ண முடியாது. சோ வேண்டாம் அப்படின்னு போயிருந்தா. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ பியர்னு கத்துக்கிட்டே உள்ள வரா. நம்ம ஹீரோ உள்ள வரத அவளோட சைக்கிள்ல இருக்கிற கேமரா வழியா அவ நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. இந்த மாதிரி ஒரு சர்வைவரா, இவனை பார்த்தா டேஞ்சரஸா தெரியல, மேபி இவனை ஃபாலோ பண்ணி ஜாம்பிஸ் வருவான் அப்படின்னு வெளியே பார்த்தா அதே மாதிரி ஜாம்பிஸ் வந்துட்டு இருக்கு. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுல தேவையே இல்லாத பியர் எடுக்க இவன் லைஃப் ரிஸ்க் பண்ணி வந்திருக்கான். இவனை மாதிரி ஒருத்தன் எப்படிதான் இவ்வளவு நேரம் சர்வைவ் ஆயிருக்கானோ தெரியல அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹாரன் சவுண்ட் கேக்குது. பார்த்தா அங்க ஒரு ட்ரக் கண்ட்ரோல் இல்லாம வந்துட்டு இருக்கிறத கேமரா வழியா பாக்குறா. கிட்ட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்ல, தேவையில்லாத ஒரு பொருளுக்காக நீ உயிரை ரிஸ்க் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அந்த ட்ரக் இங்க தான் வந்துட்டு இருக்கு அண்ட் அதுக்கிட்ட கண்ட்ரோல் இல்ல, டைமிங் நான் பெர்ஃபெக்டா பிளான் பண்ணா உள்ள வர ஜாம்பிஸ் அதுவே கொண்டுரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஹீரோ காப்பாத்துறான்னு முன்னாடி போய் நிற்கிறோம். முட்டாளா ட்ரக் வர ஸ்பாட் அப்படின்னு நம்ம ஹீரோ எடுத்து பின்னாடி போடுறா. பரவாயில்ல, படத்துல காமிக்கிற சீன்ஸ் கூட பிரோஜனமா தான் இருக்கு. ட்ரக்கை வச்சு இந்த ஜாம்பிஸை கொண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பியிருந்தா. கேமரால ரெக்கார்டான விஷயங்களை வச்சு ஜாம்பிஸை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ வீடியோவை பிளே பண்ணி பாக்குறா. அண்ட் அதுல நம்ம ஹீரோவும் இருக்கிறான். ஒரு சாதாரண பியர்க்காக இவன் இவ்வளவு ஹாப்பியா இருக்கான், பட் அது இப்போ ரொம்பவும் முக்கியமா அந்த நேரத்துல அப்படின்னு யோசிக்கும் போது நானும் அந்த ஸ்வீட்டை எடுத்துட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கிறா. அதான் இவளோட கம்ப்யூட்டர்ல ஜாம்பியா மாறாம இருக்கிறதுக்கான 100 விஷயங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ நம்ம ஹீரோ வந்து அவனோட 100 ஆசைகளை எழுதி வச்சிருந்தா. இவா எப்பெல்லாம் ஜாம்பியா மாறாம இருக்கலாம் அப்படின்னு ஒரு 100 விஷயங்களை எழுதி வச்சிருக்கா. ஒவ்வொருத்தரும் இந்த சிச்சுவேஷனை ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்றாங்க. இருக்கிறதுலயே நம்ம ஹீரோ ஒருத்த மட்டும்தான் இந்த ஜாம்பி அபாகலிப்ஸை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் எபிசோட் இதை விடவோ ஃபன்னாவும் ஜாலியாவும் போகும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.